அனூர் அரசாங்கத்தில் மற்றொரு பதவி விலகல். யாழில் காவல்துறையினருக்கு அதிர்ச்சி கொடுத்த ஐவர். அத்தியாவசிய பொருட்களின் விலையில் மாற்றம், வெளியான அறிவிப்பு. யாழில் இந்திய கடற்தொழிலாளர்கள் மீதான துப்பாக்கிச் சூடு, அமைச்சரின் அதிரடி அறிவிப்பு. அரசாங்கம் அறிமுகப்படுத்திய புதிய தடை, தொலைபேசி வாங்கப்போவோருக்கு முக்கிய தகவல். அரசு தனியார் துறை சம்பள அதிகரிப்பு, அனுரவுக்கு கடும் அழுத்தம். மொட்டு கட்சியின் முன்னாள் எம்பிக்களுக்கு மஹிந்த விடுத்துள்ள அழைப்பு. அர்ஜுனா எம்பி உள்ளிட்ட ஐவருக்கு நீதிமன்றம் வழங்கிய கட்டளை. யாரும் எதிர்பார்க்காத புதிய கூட்டணியில் ரணில். அரசியலிலிருந்து ஒதுங்க தயார், கஜேந்திரகுமார் அதிரடி அறிவிப்பு. அர்ஜுனா எம்பி அதிரடியாக கைது. இலங்கை போக்குவரத்து சபையின் தலைவராக செயற்பட்டு வந்த ரமல் ஸ்ரீவர்தன தனது பதவியிலிருந்து விலகியுள்ளார். ரமல் ஸ்ரீவர்தன இலங்கை போக்குவரத்து தலைவராக 2 தடவைகள் செயல்பட்டு வந்துள்ளதோடு கடந்த ஆண்டு அமைச்சர் விஜித கேரத்தினால் இவருக்கான நியமனம் வழங்கப்பட்டது. தற்போது அவர் பதவி விலகியிருப்பதை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் பிரதி அமைச்சர் பிரசன்ன குமார குணசேகர் உறுதிப்படுத்தியுள்ளார். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பின் அரசு நிறுவனம் ஒன்றின் தலைவர் ஒருவர் பதவி விலகுவது இது 2வது சந்தர்ப்பமாகும். முன்னதாக இலங்கை ரூபவாகினி கூட்டுத்தாபனத்தின் தலைவர் செனேஸ் திசாநாயக்க தனது பதவியிலிருந்து விலகியமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் காவல்துறை போதைப்பொருள் தடுப்பு பிரிவு இணைந்து நடாத்திய சுற்றுவளைப்பில் 40,000 போதை மாத்திரைகளுடன் 5 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ் மாவட்ட சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகர் தலைமையில் இயங்கும் மாவட்ட காவல்துறை புலனாய்வு பிரிவின் தகவலின் அடிப்படையில் இந்த சுற்றுவளைப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. குறித்த சம்பவத்தின் போது பரந்தன் பகுதியில் வைத்து ஒருவரும், முழங்காவில் பகுதியில் வைத்து 4வருமாக 5 இளைஞர்கள் போதை மாத்திரைகளுடன் இன்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் பறிமுதல் செய்யப்பட்ட போதை மாத்திரைகளின் மதிப்பு சுமார் 80 லட்சம் ரூபாய் என காவல்துறையினர் தெரிவித்தனர். இதன்படி சந்தேக நபர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட மேலதிக விசாரணைகளின் பின்னர் நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். நுகர்வோர் விவகார அதிகார சபை பல அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் மொத்த மற்றும் அதிகபட்ச சில்லறை விலை வரம்புகளை வெளியிட்டுள்ளது. அதன்படி வெள்ளை முட்டை, பால்மா, கோதுமைமா, சீனி, பருப்பு, உருளைக்கிழங்கு உள்ளிட்ட 22 பொருட்களுக்கு மொத்த மற்றும் அதிகபட்ச சில்லறை விலைகள் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய வெள்ளை முட்டையின் விலை 28 தொடக்கம் 35 ரூபாவும், 400 கிராம் பால்மாவின் விலை 870 தொடக்கம் 1000 ரூபாவாகவும், 1 கிலோகிராம் கோதுமைமா 155 தொடக்கம் 163 ரூபாவாகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் 1 கிலோகிராம் வெள்ளை சீனி 228 தொடக்கம் 245 ரூபாவாகவும், 1 கிலோகிராம் பருப்பு 275 தொடக்கம் 293 ரூபாவாகவும், 1 கிலோகிராம் இறக்குமதி செய்யப்பட்ட உருளைக்கிழங்கு 160 தொடக்கம் 180 ரூபாகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மேலும் 1 கிலோ வெள்ளை அரிசி 210 தொடக்கம் 220 ரூபாகவும், உள்ளூர் அரிசி 220 தொடக்கம் 230 ரூபாகவும், இறக்குமதி செய்யப்பட்ட 1 கிலோகிராம் அரிசி 210 தொடக்கம் 220 ரூபாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை குறிப்பிட்டுள்ளது. இந்திய கடற்தொழிலாளர்கள் இலங்கை கடற்பரப்புகள் அத்துமீறி நுழைவதே அனர்த்தங்களுக்கு வழிவகுப்பதாக யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் கடற்தொழில் நீர்வளத்துறை அமைச்சருமான ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார். வடமராட்சி கடற்பரப்பில் இந்திய கடற்தொழிலாளர்கள் மீது இலங்கை கடற்படை துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டமை தொடர்பில் கருத்து தெரிவித்த போது இதனை தெரிவித்தார். இலங்கை இறமையுள்ள நாடு, அதன் கடல் எல்லைகள் வரையறுக்கப்பட்டுள்ளன. இந்திய கடற்தொழிலாளர்கள் இலங்கை கடற்பரப்புகள் தொடர்ச்சியாக அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்டு எமது கடற்தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை அளித்து வருகின்றனர். இந்த நிலையில் நேற்று தினம் காங்கேசன்துறை கடற்பரப்பில் இந்திய கடற்தொழிலாளர்கள் அத்துமீறி வருகை தந்து மீன்பிடியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை கைது செய்வதற்காக கடற்படையினர் சுற்றி வளைத்து அவர்களின் படகுகளுக்குள் ஏறியுள்ளனர். இவ்வாறு ஏறிய கடற்படையினரை படகுடன் இழுத்துச் செல்வதற்கு இந்திய கடற்தொழிலாளர்கள் தயாரான போது அதனை தடுத்து நிறுத்துவதற்காக துப்பாக்கி பிரயோகம் செய்தனர். இந்திய அத்துமீறிய மீன்பிடி விவகாரம் இது நேற்று இன்று உருவான விடயமல்ல, பல வருடங்களாக நீடித்து வரும் பிரச்சனை. இந்த பிரச்சனைக்கு எமது ஆட்சியில் தீர்வை காண்போம் என நம்பிக்கை இருக்குது. எனவே மக்களின் தொடர்ச்சியான கண்ணீர் விட வைக்கக்கூடாது. அத்துமீறி இலங்கை கடல் எல்லைக்குள் மீன்பிடியில் ஈடுபடாதீர்கள், எமது மக்களின் வாழ்வாதாரத்தை அளிக்காதீர்கள் என்று நாங்கள் பல முறை இந்திய கடற்தொழிலாளர்களும் தயவாக கேட்டிருக்கிறோம். அண்மையில் கூட நெடுந்தீவு மற்றும் வடமராட்சி பகுதிகளில் இந்திய இழுவை படகுகள் அத்துமீறி உள்நுழைந்து அப்பகுதி கடற்தொழிலாளர்களின் வலைகளை நாசப்படுத்தியதுடன் அவர்களை பொருளாதார ரீதியாக நலிவுற்றவர்களாக ஆக்குகின்றனர். நான் அந்த பகுதிக்கு விஜயம் சென்றபோது மக்கள் கண்ணீர் மல்க இந்திய இழுவை படகுகளை நிறுத்துங்கள், எங்களால் வாழ முடியாதுள்ளது என கூறினர். மக்களை இந்திய அத்துமீறிய கடற்தொழிலாளர்கள் துன்பப்படுத்தும் செயற்பாடுகளை எக்காரணத்துக்காகவும் அனுமதிக்க முடியாது. நமது இலங்கை கடற்படை தமது கடல் எல்லை பாதுகாப்புக்காக கண்காணிப்பு நடவடிக்கைகள் ஈடுபட்டு வருகின்ற நிலையில் அத்துமீறும் இந்திய மீன்பிடி படகுகளையும் கைது செய்வது வலிமையான செயற்பாடு. கைது நடவடிக்கைகளில் ஒத்துழைக்காத படகுகளை துரத்தும் போது சில அசம்பாவிதங்கள் கடலில் ஏற்படுகின்றன. இவை கடந்த காலங்களிலும் இடம்பெற்றன. ஆகவே இந்திய கடற்தொழிலாளர்கள் இலங்கை கடல் எல்லைகளை தாண்டாது மீன்பிடியில் ஈடுபடுவது தேவையற்ற அனர்த்தங்களை தவிர்க்கும் என அவர் தெரிவித்துள்ளார்.
அங்கீகரிக்கப்படாத தொலைபேசிகளின் பயன்பாட்டை கண்டறிந்து தடுக்க புதிய மென்பொருளை அறிமுகப்படுத்த உள்ளதாக இலங்கை தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்தும் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. ஆணைக்குழுவால் அங்கீகரிக்கப்படாத தொலைத்தொடர்பு சாதனங்கள் வாங்குவதை தவிர்க்குமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தொலைத்தொடர்பு ஆணைக்குழுவினால் பதிவு செய்யப்பட்ட IMEI இயக்கப்பட்ட சாதனங்களை மட்டுமே வழங்குமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதேவேளை பதிவு செய்யப்படாத IMEI இயக்கப்படாத சாதனங்கள் எதிர்காலத்தில் தொலைத்தொடர்பு ஒபரேட்டர்கள் வலையமைப்பின் செயலில் இருக்காது என தெரிவிக்கப்பட்டது. ஜனவரி 28, 2025க்கு முன்பு தொலைத்தொடர்பு ஒபரேட்டர்களின் வலையமைப்புகளில் இணைக்கப்பட்ட IMEI இயக்கப்பட்ட சாதனங்களை தடையின்றி பயன்படுத்த முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தனியார் துறையிலும் அரசு சேவைகளிலும் சம்பளம் அதிகரிக்கப்பட வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். கம்பகாவில் இடம்பெற்ற மக்கள் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். அரசாங்கத்தின் பேச்சுக்கள் நன்றாக இருந்தாலும் செயலில் பலவீனமாகவும் மெத்தன போக்கிலும் காணப்படுவதாக அவர் இதன்போது தெரிவித்தார். பேச்சுக்களை போன்ற புதிய ஏற்பாடுகள் இந்த அரசிடம் இல்லை என்றும் பொருட்களுக்கு கூட தட்டுப்பாடுகள் நிலவுகின்றதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் சுட்டிக்காட்டினார். அதோடு மின்சார கட்டணம் 33% குறைக்கப்படும் என்று கூறப்பட்டாலும் இன்னும் எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை என அவர் குறிப்பிட்டார். மக்களின் எதிர்ப்பு அரசாங்கத்துக்கு சுமையாக மாறியுள்ளதாக தெரிவித்த எதிர்க்கட்சித் தலைவர் உரமானியத்தை கூட முறையாக வழங்க முடியாத அரசு பரிசோதனைகளின்றி 328 கொள்கலன்களை சிவப்பு அறிவிப்புடன் விடுவித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே பொறுப்புள்ள எதிர்க்கட்சியாக மக்களுக்காக என்றும் குரல் எழுப்புவதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச மேலும் வலியுறுத்தினார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ கடந்த காலங்களை மறந்து மீண்டும் கட்சியில் ஒன்றிணையுமாறு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். மஹிந்த ராஜபக்ஷவுக்கும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன உறுப்பினர்களுக்கும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான புதிய ஜனநாயக முன்னணியின் உறுப்பினர்களுக்கும் இடையிலான சந்திப்பு அண்மையில் கொழும்பில் நடைபெற்றது. இதில் கருத்து தெரிவித்த மஹிந்த ராஜபக்ஷ இந்த அரசாங்க மக்களின் அடிப்படை பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பது தொடர்பில் அவதானம் செலுத்தவில்லை, மாறாக அரசியல் பழிவாங்கலுக்கு விசேட கவனம் செலுத்தது. ஆகவே கடந்த காலங்களை மறந்து அனைவரும் மீண்டும் பொதுஜன பெரமுன ஒன்றிணைய வேண்டும் என பகிரங்க அழைப்பு விடுத்தார். குறித்த சந்திப்பில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களில் 20 பேர் கலந்து கொண்ட நிலையில் மஹிந்த ராஜபக்ஷவின் விஜயராம உத்தியோகபூர்வ இல்லம் தொடர்பில் எழுந்துள்ள சர்ச்சை கூட்டுறவு சங்க தேர்தல் மற்றும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் விரிவாக கலந்துரையாடப்பட்டுள்ளது. இதன்போது கருத்து வெளியிட்ட பொதுஜன பெரமுனவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 2022ஆம் ஆண்டு காலப்பகுதியில் பொருளாதார நெருக்கடியின் போது ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவை இடைக்கால ஜனாதிபதியாக தெரிவு செய்யும் தீர்மானத்தை கட்சி எடுத்தது. அந்த தீர்மானத்துக்கு நிபந்தனையற்ற வகையில் ஒத்துழைப்பு வழங்கினோம், கட்சிக்கு எதிராக ஒருபோதும் செயற்படவில்லை என்று குறிப்பிட்டார். இதேவேளை குறித்த கலந்துரையாடலில் எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஒன்றிணைந்து போட்டியிடுவது தொடர்பிலும் உத்தேச மாகாண சபை தேர்தலில் போட்டியிடுவது தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டுள்ளது. எதிர்வரும் காலப்பகுதிகளில் மாவட்ட மட்டத்தில் புதிய தொகுதிகளை அமைப்பதற்கும் இதன்போது அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது. கட்சி மட்டத்தில் சகல தரப்பினரை ஒன்றிணைந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவதற்கு சிரேஷ்ட உறுப்பினர்கள் உள்ளடக்கிய வகையில் குழு ஒன்றை நியமிப்பதற்கும் இதன்போது பரிந்துரைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயகவின் யாழ்ப்பாணத்துக்கான விஜயத்தின் போது போராட்டம் நடத்துவதற்கு தடை விதிக்க கோரி யாழ்ப்பாணம் காவல்துறையினர் நீதிமன்றில் மனு தாக்கல் செய்துள்ளனர். அனுருகுமார திசாநாயக மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம், பொதுமக்கள் சந்திப்பு என சில நிகழ்வுகளில் பங்கேற்பதற்காக எதிர்வரும் 31ஆம் தேதி யாழ்ப்பாணத்துக்கு வருகை தரவுள்ளார். அந்த வகையில் ஜனாதிபதியின் வருகையின் போது போராட்டம் நடத்துவதற்கு நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா, வடக்கு மாகாண வேலையில்லா பட்டதாரிகள் சங்கம் உள்ளிட்டவை அழைப்பு விடுத்திருந்தன. இந்த நிலையில் போராட்டம் நடத்துவதை தடை செய்ய கோரி காவல்துறையினர் யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றில் இன்றைய தினம் மனு தாக்கல் செய்தனர். இதனையடுத்து நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன், வடக்கு மாகாண வேலையில்லா பட்டதாரிகள் சங்க தலைவர், ஆர்ப்பாட்ட குழுவின் ஜாழ் மாவட்ட தலைவர், தற்காலிக சுகாதார உத்தியோகத்தர்கள் சங்க தலைவர், குரலற்றவர்களின் குரல் அமைப்பின் தலைவர் ஆகிய 5 நாளைய தினம் நீதிமன்றில் முன்னிலையாகுமாறு அழைப்பு கட்டளை அனுப்புவதற்கு யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அதுடன் தடை உத்தரவு தொடர்பான மனு மீதான விசாரணையை நாளைய தினம் யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றில் இடம்பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் முன்னிட்டு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் பலமான அணியொன்று உருவாகும் சாத்தியம் காணப்படுகிறது. அந்த வகையில் எதிர்வரும் உள்ளூராட்சி தேர்தலில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, சர்வஜன பலஜ மற்றும் ரணில் விக்ரமசிங்கவை ஆதரித்த ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன ஆகிய கட்சிகளைச் சேர்ந்த ஒரு குழு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இணைந்து போட்டியிட தயாராகி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த 3 கட்சிகளின் பிரதிநிதிகளும் கொழும்பு டார்லி வீதியில் உள்ள ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தலைமையகத்தில் சந்தித்து இது தொடர்பாக கலந்துரையாடல்களை நடத்தினர். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான நிமால் ஸ்ரீபாலடி சில்வா, மஹிந்த அமரவீர, அனுர பிரியதர்ஷன ஜாப்பா, துமிந்த திசாநாயக்க, லசந்த அழகியவன் ஆகியோர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தி குறித்த கலந்துரையாடலில் கலந்து கொண்டனர்.
பிரமித பண்டார தென்னகோன் மற்றும் பலர் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவிலிருந்து வெளியேறிய குழுவை பிரதிநிதித்துவப்படுத்தியிருந்தனர். பேராசிரியர் சன்ன ஜெயசுமன ஆகியோர் சர்வஜன பலய கட்சியினை பிரதிநிதித்துவப்படுத்தி இந்த கலந்துரையாடலில் பங்கேற்றனர். உள்ளூர் ஆட்சி தேர்தல்கள் மற்றும் தற்போதைய அரசியல் நிலைமை உள்ளிட்ட பல பிரச்சனைகள் இங்கு கலந்துரையாடப்பட்டதாக அறிய கிடைத்துள்ளது. ஒற்றையாட்சி அரசியலமைப்பு நிறைவேற்றப்பட்டால் அதன் பின் தேசியம் பேசி பயனில்லை, நானும் அரசியலில் இருந்து ஒதுங்கி விடுவேன் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். புதிய அரசியலமைப்பு தொடர்பில் வடக்கு மாகாண ஊடகவியலாளர்களுக்கு தெளிவூட்டும் கலந்துரையாடல் ஒன்று யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது. தற்போதைய அரசாங்கமானது அறுதி பெரும்பான்மையுடன் உள்ளது. அந்த அரசாங்கம் மக்கள் மத்தியில் தனது இருப்பை தக்க வைக்க ஏதாவது செய்ய வேண்டியுள்ளது. அதன் அடிப்படையில் விரைவாக ஒரு அரசியலமைப்பை கொண்டுவர வாய்ப்புள்ளது. அறுதி பெரும்பான்மையுடன் இருப்பதால் அந்த அரசாங்கம் கொண்டுவரும் அரசியலமைப்பை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றும். வடக்கு கிழக்கு ரீதியில் 19 தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். அதில் தேசியம் என்ற அடிப்படையில் 10 பேர் இருக்கின்றோம். குறைந்தபட்சம் இந்த அரசாங்கம் கொண்டுவரும் ஒற்றையாட்சி அரசியலமைப்பை தேசியம் பேசுகிற 10 பேராவது எதிர்க்காவிட்டால் தமிழ் தேசிய கட்சிகளின் ஆதரவுடன் இது நிறைவேற்றப்பட்டதாக கருதப்படும். அதன்பின் நாம் தேசியம் பேசி பயனில்லை. குறிப்பாக இலங்கை சுதந்திரம் அடைந்ததிலிருந்து 3 அரசியலமைப்பு சீர்திருத்தங்களை எமது தமிழ் தலைமைகள் எதிர்த்து வந்துள்ளன. இதன் காரணமாக தமிழ் தேசிய இனப்பிரச்சினை இன்னும் தீர்க்கப்படவில்லை என்ற நிலை சர்வதேச சமூகம் மத்தியில் இருக்குது. புதிய அரசியலமைப்பை தமிழ் தேசிய கட்சிகள் ஏற்றுக்கொண்டால் 76 வருடமாக தமிழ் தலைமைகளும் விடுதலை புலிகளும் தமிழ் மக்களாளர் அபிலாசைகளுக்காக செய்த அத்தனை தியாகங்களும் வீணாகிவிடும். தமிழ் தேசிய கட்சிகள் ஒன்று சேர்ந்து ஒற்றையாட்சி அரசியலமைப்பை எதிர்த்து வடக்கு கிழக்கு தமிழர் தேசம் என அங்கீகரிக்கப்பட்ட தமிழ் மக்களின் சுயநிர்ணய உரிமையுடன் கூடிய ஒரு அரசியலமைப்பை கோர வேண்டும். நாடு பிரிக்கப்படாது, அது வழங்கப்படுமாக இருந்தால் சமஷ்டியூடாக மட்டுமே அதனை வழங்க முடியும். எனவே அனைத்து தமிழ் தேசிய கட்சிகளும் இந்த விடயத்தில் ஒன்றுபட வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாண பகுதியில் வைத்து சிறப்பு காவல்துறை குழுவினரால் அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அவர் மீது காவல்துறை அதிகாரிகளுக்கு எதிராக குற்றவியல் வற்புறுத்தல் மற்றும் கடமைக்கு இடையூறு விளைவித்தல் ஆகிய குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அனுராதபுரம் நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளார்.